ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் என்னோட ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்சருக்கான ஒரு வெப்சைட். என்னோடய ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். என்னோடய மொபைல் அப்ளிகேஷன் ஆப் நேம் வந்து லான்சர் எக்ஸ்பர்ட். இதில் நாங்கள் என்னென்ன ஃபீச்சர் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன ஃபீச்சர் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். ஒருவேளை அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க சைன் அப் பண்ணி அப்புறம் சைன்இன் பண்ணி உள்ளே வந்துடலாம். இது எதுக்கான வெப்சைட் அப்படின்னா, கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீலான்சருக்கான ஒரு வெப்சைட். இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் வந்து ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா, அந்த கரெக்டாக அவங்களால கம்பெனி நிறைய பேர் பிடிக்க முடியாது. இன்னொரு ஆள் வச்சு அவங்க மூலயமா என்ன போவாங்க. அவங்க மூலயமா போகிறதுனால இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 அவங்க கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 2,000 to 3,000 அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். இதுவே நம்ம ஆப் யூஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா, எனக்குமே யாருக்கும் கொடுக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கம்பெனிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதனால அமௌண்ட்டும் அவங்களுக்கு சேவ் ஆகும். இதில் நாங்கள் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நாங்கள் உள்ளே வரும்போதே ஒரு ஃப்ரீலான்சருக்கு ஒரு சின்ன எபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வைப்போம். அந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி அப்புறம் அவங்க சர்டிஃபிகேஷன் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் டொமைனில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நாங்கள் கேட்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைன் சூஸ் பண்ணி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து அவங்களுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்போம். அந்த டெஸ்ட்டில் அவங்க ஸ்கோர் பண்ணுற மார்க்கை வச்சு ஒரு ரேட்டிங்ஸ் மாதிரி நாங்கள் கொடுப்போம். இது இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா டாப் ரேட்டட் ஃப்ரீலான்சர், இப்போது இதில் அதிக ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்க ஃப்ரீலான்சர் எல்லாமே இதில் இருப்பாங்க. இப்போ ஒரு வேளை கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டாப் ரேட்டட் ஃப்ரீலான்சரில் பார்த்தாங்க அப்படின்னா, பரவாயில்ல இவங்க உள்ள டாப் ரேட்டிங்ஸில் இருக்காங்க, இவங்கள நம்ம கம்பெனியில் ஜாபுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். இதுவே வேறு எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் இருக்குது. ஆனால் எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவும் கொண்டு வந்ததில்லை. இப்போ மேலே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், இப்போ நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷனாலும் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ காலண்டர் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இந்த டைமில் நம்ம இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே சூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அந்த டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒருவேளை நமக்கு மறந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த ஜாப் வந்து நம்மளை அலர்ட் பண்ணிடும். இந்த ஒருவேளை இங்கே நம்ம மாற்றி வைக்கணும் அப்படின்னாலும் இங்கே மாற்றி வைக்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அது அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரீலான்சர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த வருஷம் மொத்தம் எத்தனை டாஸ்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டாஸ்க் கரெக்டாக டைமுக்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீச்சர்ஸும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இங்கே ஜாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அதாவது என்னென்ன ஜாப்ஸ் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாப் கரெக்டாக அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ இதிலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இங்கே புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பேமெண்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கோம். பேமெண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனுமே எல்லாம் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி இதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்ளிகேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலே பேமெண்ட் ஃபீச்சர்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் மணி, ரெக்வஸ்ட் பண்ணின்னு இருக்குது. இப்போ நமக்கு யாராச்சும் அமௌண்ட் அமுச்சுட்டு இருந்தாலும் இங்கே காட்டும். இல்லை நம்ம வேறு ஏதாவது கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ரெக்வஸ்ட் மணியில் போய் அவங்களுக்கு எந்த கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு ஒரு மெயிலோ மெசேஜோ இதிலேருந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதனால் அவங்க இதை கிளிக் பண்ணி ஈஸியாக அமௌண்ட் அமைச்சிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் நம்ம காலிங் ஃபீச்சர்ஸ், வீடியோ காலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம நேரடியாக கான்டாக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ கால் ஃபீச்சர்ஸ் மூலிமா நம்ம ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட நல்லா பேசி இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது, பேசிக்கான இதெல்லாம் ஃபீச்சர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இங்கே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், நம்மளோட இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன் மாற்றுறது, அந்த மாதிரி இதெல்லாம் காமனாக தீம்ஸ். ஒருவேளை நமக்கு லைட் தீம் பிடிக்கல, டார்க் தீம் வைக்கிறனாலும் டார்க் தீமும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கும். இதில் மெயின் ஃபீச்சர்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க ஈஸியாக கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணலாம். இப்போ நாங்கள் கம்பெனிக்கும் இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுப்போம். கம்பெனிக்கு எப்படி ரேட்டிங்ஸ் நாங்கள் கம்பெனிலேருந்து இங்கே கொடுப்போம் அப்படின்னா, அவங்களோட குளோபல் வெரிஃபைடு சர்டிஃபிகேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கம்பெனியை இதை பொறுத்து, அதாவது எவ்வளோ டாஸ்க் முடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லா இதுவும் ஃபுல்லாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கும் ரேட்டிங்ஸ் கொடுப்போம். இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபீட்பேக் ஃபீச்சர்ஸும் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஃபீட்பேக் ஃபீச்சர் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு வராருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் அவர் ஃபில் பண்ணிட்டு வருவார். இப்போது அடுத்த ஃப்ரீலான்சர் யார் அந்த கம்பெனிக்கு போகிறாங்களோ அவங்க அந்த ஃபீட்பேக்கை வச்சு கூட இந்த கம்பெனி போகலாமா வேண்டாமா, எப்படிப்பட்ட கம்பெனி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இது எல்லாமே தனித்தனி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி
எல்லா இதுவும் ஃபீச்சர்ஸுக்கும் கலந்த மாதிரி ஒரே ஆப் எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. அதுபோக இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் பேமெண்ட் அப்ளிகேஷன் எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லையுமே இல்லை. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக நம்ம தனியாக இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஒன்றா அவங்களுக்கு கால் பண்ணி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ரெக்வஸ்ட் மணியில் போய் நம்ம அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டோம்னா அவங்க கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதிலே அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது தனியாக அவங்க போய் நம்பரை தேடி கண்டுபிடிக்க தேவையில்ல. கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அதர் அப்ளிகேஷன்ஸ்க்கு போகவே தேவையில்லை. இதிலே அமௌண்ட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஈஸியாக பில்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஃபுல் அப்ளிகேஷனை பற்றி பார்த்தாச்சு. தேங்க்யூ.